வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு வந்து மட்டன் பிரட்டல் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம இதில் சுக்கா போட்டிருப்போம். இது வந்து மட்டன் பிரட்டல். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராமுக்குள்ள இஞ்சி பேஸ்ட்டு, காயில் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், ஒரு 200 தக்காளி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதோட கலந்துக்குவோம். கொஞ்சம் வேகிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். இதில் இப்போ நம்ம சின்னதாக ஒரு தேங்காய் மூடி திருகி போட்டிருக்கோம். ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 4-5 பூண்டு புல், இதில் கசகசா ஒரு ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இதுதான் இதுக்கான மசாலா. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்குவோம். இப்போ மட்டன் வெந்துருச்சு. பார்த்துக்குவோம். வந்து இதில் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன் நுணுக்கின பெருஞ்சீரகம், 2 பட்டை துண்டு, ஒரு இலை. நல்லா சிவந்துருச்சு. நம்ம கையால் ஒரு பிடி கைக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம். இந்த மசாலாவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த கறி பிரட்டலுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சொல்கிறேன். கறி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்பூன் எதுக்கு போடுறோம்னாக்கா, கறி தண்ணி வந்து பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக போடுறோம். நம்ம சமையலில் ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுவோமா, அது இந்த ஒரு டிப்ஸு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். பொங்கி கறி தண்ணி வெளியில் ஊற்றாது, நல்லா வெந்து போயிடுச்சு. இதோட ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்குவோம். சும்மா டேஸ்ட்டுக்காக தான் ஒரே ஒரு தக்காளி போடணும். ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம்னா தக்காளி. இது மசாலா டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி. இது வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் கலந்துக்கணும். அவ்வளோதான். இது அப்படியே சுண்டி பிரண்டு வரும்போது கறி பிரட்டுறது இதுதான். இது நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். அவ்வளோதான், சுண்டி வரட்டும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சோண்டு காரம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு தேவையான காரம் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வேறு எந்த கரம் மசாலாவோ மட்டன் மசாலா எதுவுமே போடணும்னு தேவையில்லை. இந்த முறையிலே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வேணாலும் நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கிற எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை வேணால் உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இதுவே இதுக்கான நல்ல ஒரு மணமும் கொடுக்கும், ருசியும் கொடுக்கும். இதோட நம்ம அவிச்ச உருளைக்கிழங்கையும் கலந்துக்கலாம். இந்த கறி பிரட்டல் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சாதத்துலேயும் போட்டு குடித்து சாப்பிட்லாம். எப்படி வந்துருச்சு பாருங்கள். இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தலைக்கறி குழம்பு, மூளை வறுவல், நம்ம கறி பிரட்டினது, இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.